ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, குக்கு எஃப்எம். குக்கு எஃப்எம் யூஸ் பண்ணி எனக்கு ஒரு ரூ. 300 டெபிட் ஆயிடுச்சு. அது எப்படி ரீஃபண்ட் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் சொல்ல போகிறேன். நானும் யூடியூப்பில் நிறையா தேடி பார்த்தேன், எதுவும் வரல. சரி, அதான் நம்மளாம் வீடியோ போடுவோம் அதான் போடுறேன். உள்ளே குக்கு எஃப்எம்குள்ளே உள்ளே போனோன்னா இப்படி தான் வரும். இதில் உங்கள் ஃபோன் நம்பரை போட்டு சென்டு ஓடிபின்னு கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் லோட் ஆகி தான் வரும். ஓடிபி வரும். அந்த ஓடிபியை போட்டிங்கன்னா உள்ளே என்ட்ரன்ஸ் பேஸ் இப்படி தான் வரும். எனக்கு கொஞ்சம் லோட் ஆகுது, டவர் ப்ராப்ளமாக இருக்குது. இப்படி தான் இருக்குது என்ட்ரன்ஸு. இது உள்ளே போயிட்டு மை ஸ்பேஸ்ன்னு இருக்கும், அதுக்குள்ளே போனாலும் சரி, இல்லை மேலே வந்து நம்ம ப்ரொஃபைல் போகுது காமிக்கும், அதுக்குள்ளே போனாலும் சரி. மேலே அந்த ப்ரொஃபைலுக்குள்ளே தான் நான் உள்ளே போகிறேன். உள்ளே போன உடனே செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது உள்ளே போய் ப்ரீமியம் செட்டிங்ஸ்ன்றதுக்குள்ளே போங்க. ப்ரீமியம் செட்டிங்ஸில் உள்ளே போனீங்கன்னா சேட் வித் அஸ் அப்படின்னு இருக்கா, அதுக்குள்ளே போய் பாருங்கள். இனிமேல் அது மேலே உள்ளே வரும். அதில் போய் நம்ம மெசேஜ் பண்ணணும். எந்த மாதிரி மெசேஜ் பண்ணணும், எப்படி மெசேஜ் பண்ணணுன்ற மாதிரி சொல்கிறேன். அதை நல்லா தெளிவாக பார்த்து எப்படின்னு பாருங்கள். நீங்கள் உள்ளே போனோடனே ஹலோ ஹவு கேன் ஐ ஹெல்ப் யூ டுடே அப்படின்னு தான் வரும். அதுலேயே கீழே வரும் ஐ நீட் ரீஃபண்ட் இருக்கும். அந்த இதை நீங்கள் ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா அதுக்கடுத்து கேட்பாங்க. அடுத்து எஸ்ன்னு மட்டும் கொடுங்க, ரொம்ப நாள் ஒன்றும் தேவையில்லை. அதுக்கடுத்து 8லேருந்து 11 நாளைக்குள்ள காசு ரீஃபண்ட் ஆயிரும் அப்படின்னு சொல்லி போடுவாங்க. மறுபடியும் எஸ்ன்னே கொடுங்க, எஸ்ஆர் நோன்னு கேட்பாங்க, எஸ்ன்னே கொடுங்க. அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு பண்ண மெசேஜ் கூட உங்களுக்கு திருப்தியானதாக இருந்தா அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு எப்படியாச்சும் அவிசம் கூப்பிட்டு இந்த மாதிரி ஏதாச்சும் போட்டுக்கோங்க. போட்டிங்கனாலே அதுக்கப்புறம் காசு ஏறிடும். ஒரு 10 நிமிஷத்தில் காசு ஏறிடும். அதுக்கான ப்ரூஃப் வேணால் நான் காட்டுறேன் பாருங்கள். ஃபோன்பேயில் தான் பிடிச்சாங்க, எப்படின்றத காமிக்கிறேன், வெயிட் பண்ணி பாருங்கள். உள்ளே ஃபோன்பேக்குள்ளே போய்க்குங்க. உள்ளே ஃபோன்பேக்குள்ளே போனோன்னா ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரியில் காட்டுவாங்க எப்போ டெபிட் ஆகிருக்கு, எப்போ கிரெடிட் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி. நான் 2 நம்பர் யூஸ் பண்ணேன். 2 நம்பருக்குமே டெபிட் பிடிச்சிட்டாங்க அக்கௌண்ட்டில் காசு ரூ. 299. ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளேயே கிரெடிட் ஆகிடுச்சு எனக்கு. நீங்கள் யூஸ் பண்ணுறத பற்றி பிரச்சனை இல்லை. யூஸ் பண்ணிட்டு திருப்பி எப்படி எடுக்கணும் அப்படின்றத மட்டும் கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும்.